ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு ஒன் பாட் மீல் தான். புதினாவை வச்சு ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க. கூடவே 6 பச்சை மிளகா, 6 to 7 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம். நான் இந்த புதினா ரைஸ்க்காக பாஸ்மதி அரிசி காஃபி டம்ளர்ல 3 டம்ளர் ஊற வச்சிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். புதினாவோட ஃபிளேவர் லைட்டா இருந்தா போதும். ஹெவியா வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் புதினா இலைகளை கம்மியாவே சேர்த்துக்கலாம். ஒரு பேன்ல 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 3 துண்டு பட்டை, 3 பீஸ் கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் ஆனிஸ் இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆயில்ல சேர்த்துட்டு கூடவே சன்னமா அறுத்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கூடவே ஒரு தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 15 நிமிஷமாவது ஆகும் அதுக்கு. இப்போ குக்கர்ல 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோல டோட்டலா 6 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். கூடவே இந்த பாஸ்மதி அரிசி மசாலாவை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான புதினா சாதம் ரெடி.